அவர் எல்லாருக்காகவும் சிலுவையை சுமந்தாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்கலை, ஒரு கூட்டத்துக்காக ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்கலை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக சிலுவை சுமந்தார். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன தம்மை எதிர்பார்க்கிறாரு? வெள்ளியையோ பொன்னையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ பேரையோ புகழையோ அல்லங்க. சத்துருக்களை நேசிக்கணும், சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அவர் அவ்வளவும் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அந்த சூழ்நிலையும் மயில் கத்திருக்கிற ஆட்டை போல் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் எல்லாருக்காகவும் சிலுவையை சுமந்தாருங்க. ஹல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும் போதும். ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் நிந்திக்கிறவரை நிந்திக்கலை, அவங்கள கோவப்படலை, அதுக்கு மாற என்ன தம்மை செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இவங்க பிதாவே இவர்கள் என்ன செய்கிறாங்கன்றே தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்றார். ஏன் தெரியுமா? இவங்களுக்காக நான் சிலுவையில் தொங்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். திரும்ப அவங்களை நிந்திக்கக்கூடாது, அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நமக்குள்ளே இருக்க இயேசுவை காண்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் மற்றவர்களையும் நாம் நேசிப்போம், இயேசுவை வெளிப்படுத்துவோம், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, இயேசுவை போல நீ மாறு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.